ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண ஜெயச்சந்திரன் கீழ்கட்லையில் உள்ள பிரான்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற பிரான்ச்சஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரான்ச்சு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. நாங்கள் தேடி போன சில ஐட்டம்ஸ் அங்கே அவைலபிளாக இல்லை. ஏன்னா இப்போ தான் எல்லாம் ஸ்டாக்கில் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு நவம்பர் மந்த்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா ஐட்டம்ஸும் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போனது என்னவோ முறுக்கு வில்ல இல்லை காணா போச்சுன்னு வாங்கலான்னு போனோம். 300 ரூபாயோட முடியும் பார்த்தா அது பாட்டுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் ஷாப்பிங் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது லிஸ்ட்லேயே இல்லையேங்கிற அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் 25 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இங்கே நான் சுகரை பவுடர் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஏன்னா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் விஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 eggs ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ், பட்டர், சுகர் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. இதில் நம்ம காஃபி பவுடர் போடுறனால நம்ம ப்ரௌனிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொக்கோ பவுடர் 3/4 கப்பு. இதை நீங்கள் சலிச்சுக்கணும். சலிச்சு தான் போடணும், ஏன்னா கட்டி இருக்குது பாருங்கள், அதனால சலிச்சு போடணும். மைதாவும் கொக்கோ பவுடர் என்ன எடுத்தோமோ அதே அளவு தான், 3/4 கப்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1/4, ஸோ நான் 3 டைம்ஸ் போடுறேன். இது நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு விஸ்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது மூஞ்சிலெல்லாம் அடிக்கும், பவுடர்லாம் அப்படியே பறக்கும். ஸோ நம்ம இதுமாரி ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். சைடில் இருக்க மாவெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட கரெக்டான அளவுலாம் போட்டிருக்கோம். ஸோ மிஸ் ஆனாலும் ப்ரௌனி ஒழுங்காக வராது. நான் ஓடிஜியில் தான் ப்ரௌனி செய்ய போகிறேன். ஸோ இந்த ட்ரேயில் பட்டரை க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பட்டர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா பார்ச்மெண்ட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மைதா எடுத்து 4ஆம் பக்கமாக நம்ம இதை மாரி தட்டணும். தட்டினீங்கன்னா இது கோட்டிங் மாரி வரும். ஏன்னா நம்ம கேக் செய்கிறோம்ல, அந்த கேக்கை ப்ரௌனி ஒட்டாமல் வரதுக்காக தான் நம்ம இது செய்கிறது. 4ஆம் பக்கமும் நல்லா நம்ம தட்டிட்டு சைட்லேயும் அந்த மாரி வர மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இதை மாதிரி சைட்லலாம் நம்ம மாரி கீழே கொட்டுற மாதிரி நம்ம இது பண்ணோன்னா வந்துடும். நம்ம இந்த மாரி எடுத்து போட்டு அதை கோட்டிங் பண்ணணும். அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 170க்கு வச்சுட்டு செலெக்ஷன் மேலேயும் கீழே இருக்கிற இதில் வைங்க. டைம் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் ஆக போகுது. மீன்வைல் இந்த பேட்டரை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இதில் சாக்லேட்ஸை டாப்பிங் மாதிரி போட போகிறோம். டூத் பிக் இல்லைன்னா ஸ்பூனோட இதுமாதிரி பேக் சைடு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதை லெவலாக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே போகிறதுக்காகவும்
நம்ம இதை மாதிரி பண்ண போகிறோம். சேம் டெம்பரேச்சர் அண்டு ஷெல்ஃபில் வச்சுட்டு இப்போ நம்ம டைமு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ரௌனி இன்னும் ஃபஜ்ஜியாக வேணும்னா இன்னும் முன்னாடியே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க. இந்த ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.